ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பரான செம்ம வாசனையாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக 1/2 kg பிராய்லர் கோழி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. நல்லா 4 முறை கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு மரச்செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லெண்ணெயில் நான்வெஜ் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் அதனால் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. குழம்பு செய்கிறப்போ வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. ரொம்பவும் தீய வச்சிடாதீங்க, கரெக்டாக பக்குவமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. தக்காளி வதங்கிறதுக்கு நான் குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துட்டேன். கல் உப்பு சேர்த்து செய்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம நாட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்க்குறப்போ நல்லா சூப்பராக சாஃப்டாக வதங்கி வரும். குழம்புக்கெலாம் இது போல் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இது நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தே ஆகணும். இது சேர்க்குறப்போ வாசனையாக இருக்கும். நம்ம சிக்கன் குழம்பாகட்டும் மட்டன் குழம்பாகட்டும் ரெண்டுமே இது சேர்க்குறப்போ சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு சும்மா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் மஞ்சள்தூள். இப்போது சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம கடையிலேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வரப்போ ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அப்படியே போடாமல் இன்னும் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. நான் 4 முறை ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஹீட்லேயே பாதி கறி இதிலையே வேகணும். அந்த அளவுக்கு நல்லா மூடி மூடி எடுத்தோன்னா இதிலே நிறைய தண்ணி விடுங்க. அந்த தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்து தண்ணி விடுறப்போ ஒரு 2-3 முறை இது போல் நீங்கள் 2 நிமிஷம் 2 நிமிஷமாக வேக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பிளேட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வந்திருக்கு. பாருங்கள், இந்த தண்ணி வந்து சிக்கன்லேருந்தே வந்திருக்கு. இது போல் தண்ணி வெளியே வரணும், அப்போ தான் கறி நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு இதுக்கெலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறப்ப
கிரேவியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க இதுக்கான மசாலா. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நான் ஒரு 1/2 கேஜி சிக்கனுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் சிக்கன் ஜாஸ்தி எடுத்துருக்கீங்க 1 கேஜி 2 கேஜினா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே 1/2 கேஜிக்கானது. அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆயில்லையே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து சிக்கனை ஒரு 1/4 ஹவர் நான் இது போல் ஃப்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட்டு ஒரு 1/4வாசி சிக்கன் வெந்துடுச்சு. மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் எல்லாம் வெந்திருக்குங்க. பீஸை கையில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் சிக்கன் வெந்திருக்கான்னு. சப்போஸ் வேகலை அப்படின்னா பிளேட் போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 3/4வாசி வெந்திருக்கு. லைட்டாக ஒரு வேகாத மாதிரி இருக்குது. அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் எல்லாம் வெந்திருக்குங்க. சிக்கன் எல்லாமே எனக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கிறேன். இது போல் கொதிக்க வைக்கிறப்போ நல்லா கிரேவியாக ஆகுங்க. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் இன்னும் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜ் குழம்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இறக்கிக்க போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிக்கலாம். எனக்கு கரெக்டாக குழம்பு பக்குவத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்ம குழம்பு ரெடியாக இருக்குது. இது இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு சமையல் செஞ்சு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். பாய்.